அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே உங்களை மறுபடியுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். அவர் யெகோவா தேவன், அவர் யெகோவா ரூவா, அவர் யெகோவா ரஃபா. இந்த நாளிலே அவர் யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து இந்த வேளையில பாட போகிறோம். யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பன், தாழ்ச்சி எனக்கு இல்லை என்று சொல்லி பாடலாமா? யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பன், தாழ்ச்சி எனக்கு இல்லையே. யெகோவா தேவன், என் நல்ல ஆயன், குறை ஒன்றும் எனக்கில்லையே. ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. யெகோவா தேவன், நல்ல ஆயன், தாழ்ச்சி எனக்கில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து சென்று என்னை போஷிப்பீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து சென்று என்னை போஷிப்பீரே. அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி சென்று தாகம் தீர்க்கின்றீர். உம் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நாள்தோறும் நடத்துகிறீர். உம் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நாள்தோறும் நடத்துகிறீர். ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. யெகோவா ரூவா, நல்ல மேய்ப்பன், தாழ்ச்சி எனக்கில்லையே. யெகோவா தேவன், நல்ல ஆயன், குறை எனக்கொன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரீதரஷந்தகரகரதரம். நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகம் நம்மை சூழ்ந்திருக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். அன்பின் இயேசு சுவாமி, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனை வேளையிலே உமது கரம் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு வேளையும் உமது வேலையாக இருக்கட்டும் ராஜனே. பாடல்கள் வழியிலே உமது கரம் இருக்கட்டும். சவுண்டு சிஸ்டம் போடுகின்ற பிள்ளைகளோடு, கேமரா மற்ற வேலைகளை செய்கின்ற பிள்ளைகளோடு உமது கரம் இருக்கட்டும். மன்னாவை கொடுக்கின்ற மகனோடு உமது கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம் இருக்கட்டும் ராஜனே. தகப்பனே, ஆண்டவரே, உமது கரத்திலே பொறுப்பாதத்திலே இந்த ஆராதனை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. நீர் வந்து உமது நாமத்தை எங்கள் சபை மூலமாக, பிள்ளைகள் மூலமாக நீர் மகிமையாக எடுத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
இந்த ஆராதனை வேளை தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரம் ஆண்டவரே, மனிதனை அல்ல ராஜா. இந்த லாக்டவுன் நாள்களிலும் கூட ஆண்டவரே, நீர் இருந்து தகப்பனே எங்களுடைய சபையிலே ஒவ்வொரு ஆராதனையும் தகப்பனே உமது மூலமாக கொடுக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மூலம் இந்த நாட்களிலே பேசிக்கொண்டிருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு எதிராக வருகின்ற எல்லா சத்துருக்களின் கோட்டைகளையும், அந்தகார சக்தி, அந்தகார வல்லமை, இருளின் ஆதிக்கங்களையும், மனுஷர்களின் துரு ஆலோசனைகள், துரு சிந்தனைகள் எல்லாவற்றையும் நசரேயன் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. என் தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். இதை நடத்துகின்ற பிள்ளைகள் மேலும், ஆமென், ஒவ்வொருவர் மேலும், எங்கள் சபை மேலும் இருப்பதாக ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே செய்கிறபடியாலே ஸ்தோத்திரம். அப்படியாக ஆக கடவுது கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளின் செய்தி வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளுக்கென்று கர்த்தர் எனக்கு கொடுத்து சொல்லிக் கொடுத்த காரியம், கர்த்தருடைய சபையும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவனுமாய். இந்த தலைப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். The God's sanctuary and reaping what you sow. இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சங்கீதம் 82:1 நாம் வாசிக்கலாம். முதலாவது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த பூமியில கர்த்தருடைய பிரசன்னம் பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஆனா கர்த்தர் இறங்கி எழுந்தருளுகிற இடம் அவருடைய வீடு, அவருடைய தேவ ஆலயம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தோன்றினாங்க, எத்தனையோ ஆலயங்கள், ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் கர்த்தருக்காக இந்த பூமியில எழும்பி நிற்கிறது. ஒருவேளை அது சின்ன ஆலயமா இருக்கலாம், இல்ல பெரிய கேத்தீட்ரல் ஆலயமா இருக்கலாம். மனுஷர் பார்வையில அந்த ஆலயம் எல்லாமே சின்னது, பெருசு அப்படி சொல்லி எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி, ஓ இது பெரிய சர்ச்சு, பெரிய ஆலயம் அப்படி சொல்றோம். ஆனா ஆண்டவர் பார்வையில எல்லாமே ஆலயம் தான். அந்த ஆலயத்துல கர்த்தர் எழுந்தருளுகிறார். சாதாரணமா ஒரு சின்ன ஆலயம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் சின்ன ஆட்கள், சின்ன கூட்டம், சின்ன சபை, சின்ன ஆலயம் அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, சின்ன ஆலயமா இருக்கட்டும், சின்ன சபையா, சின்ன கூட்டமா இருக்கட்டும். ஆனா அந்த சபையில, ஆலயத்துல எழும்புகிற ஆண்டவர் வானத்தை காட்டிலும் பூமியை காட்டிலும் பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் பெரிய தேவனா இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார் என்று வேதம் சொல்கிறது. அவர் மகா பராக்கிரமசாலி, அவர் மகிமையுள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த சபையில அந்த ஊழியர்களும் ஊழியக்காரர்களையும் அந்த சபையில் இருக்கிற ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்று கர்த்தர் வருகிற ஒரு ஆலயம் தான் தேவனுடைய சபை. அப்ப கர்த்தரை வரவேற்கிறதற்கென்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு நிலையான ஒரு இடம் இருக்கணும். அந்த சபையில கூடி ஜெபிக்கிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் பீரியட்ல உலகம் முழுவதும் எல்லா ஆலயங்களும் மூடி கிடக்கிற இந்த நேரத்தில் இந்த சபையை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ஏன்னு சொன்னா,
நிறைய நம்ம ஆன்லைன்ல கேட்டு கேட்டு பிராக்டிஸ் ஆயிட்டோம். எதுக்கு என்ன, நான் வீட்டில் உட்காந்து நான் கேட்டாவே போதும் அப்படி சொல்ற நாட்கள் வந்து வீட்டில் உட்காந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி கேட்கிறோம். அது நல்லது தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிறோம். ஆனா the ஆபீஸ் ஆஃப் காட், பூமியில கர்த்தர் அவருடைய ஆபீஸ்ன்னு வருவாரனா இது சபையில தான் ஆண்டவர் வருவார். சபையில தான் வந்து ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்முடைய தேசத்துல கூட இந்த நாம் இருக்கிற இந்த குவைத் தேசத்துல ஆராதனைகள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரசாங்கம் துவங்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த தேவ சபையை முக்கியப்படுத்தி யார் யார் ஆண்டவரை தேடி ஓடி வருகிறார்களோ அவங்களை கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். வேதம் சொல்கிறது அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் தேவாதி தேவன், அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், மகா பராக்கிரமுள்ள தேவன், துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன். அவர் முகத்தின் வெளிச்சத்தினாலே முழு பரலோகமும் நிரம்பி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு மகிமையுள்ள தேவன். அவர் சாதாரணமாய் இறங்கி வந்து அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு செய்வார். நீ எதிர்பார்க்கிற நன்மைகள், நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நீ எதிர்பார்க்கிற எதிர்காலம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இத்தனை நாட்கள் ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய சபைக்கு போக முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சபைக்கு போக வேண்டிய நாட்கள் வரும்போது அந்த நேரத்தை நீங்க பிடித்து கொண்டு ஆண்டவரை விட்டு விடாதீங்க. ஏன்னா அவர் தேவனுடைய சபையில அவர் வைராக்கியமா எழுப்பி நிற்கிற தேவன். அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, தன்னுடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் தன்னுடைய சபையை ஆண்டவர் மீட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் இரத்தத்தினாலே சம்பாதித்து ஆண்டவர் தன்னுடைய சபையை சம்பாதித்த இரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த சபைன்னு சொன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்கிற தேவ ஜனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் லாபம் இருந்தாலும் லாபம் இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவருக்காக நீதிமானாய் வாழுகிற ஜனங்கள். எது இருக்குதோ இல்லையோ, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நடக்கிறேன், ஆண்டவரை பரிசுத்தமாய் நான் ஆராதிக்கிறேன், என்னுடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நான் ஆராதிப்பேன் சொல்றேன். பரிசுத்தமான ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு ஜனங்கள் இருக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய சபை. அந்த சபையில தான் ஆண்டவர் மகிமையாய் எழுப்புவார். அல்லேலூயா. அப்ப சங்கீதம் 84:1 நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நான் பார்க்கிறேன், எங்கெங்கயோ போய் பார்க்கிறோம், எங்கெங்கயோ போய் சுத்தி பார்க்கிறோம். என் ஜனங்கள் இங்க அங்க ஓடுகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஜனங்கள் எங்க போனாலும் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது, கர்த்தருடைய வீட்டிலே ஆண்டவரை ஆராதித்து துதித்து அவருடைய பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் வல்லமையும் நம்மை நிரப்பும் போது நமக்கு கிடைக்கிற அந்த தைரியம், நமக்கு கிடைக்கிற பலன், கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நேரங்கள், இது எல்லாம் நம்ம பார்க்கும் போது நாம தாவீது ராஜாவை போல சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இப்படி இன்பமானவைகள் என்று சொல்லி ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை தேடி ஓடி வருகிற ஒரு தேவ பிள்ளை தான் ஆண்டவராலே முன்குறிக்கப்பட்டவர்கள். சபையை தேடி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்தை தேடி
ஓடி வருகிறவன் தான் பரிசுத்தவான். ஆண்டவரையே மறுதலித்து, ஆண்டவரையே தெரியாத போல, வசனமே தெரியாதது போல தனக்கென்றே சில வசனங்களை சொல்லிக்கொண்டு நாம் இருக்கிற இடத்திலேயே சோம்பேறித்தனமா இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறதில்லை. கர்த்தருக்காக ஓடி வரணும். அப்பதான் இந்த வசனம் சொல்லுகிறபடி எவ்வளவு இன்பமானவைகள். தாவீது ராஜா சொல்றாரு, எவ்வளவு இன்பமானவைகள் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருடைய வாசஸ்தலங்கள் ஒரு கூடாரம் போல வைத்திருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது மோசேக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் ஒரு மாதிரியை சொல்லி, அந்த மாதிரியின் படியே இந்த கூடாரத்தை நீ வைக்கணும் சொல்லி ஆண்டவர் காட்டினாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துல போய் கர்த்தருக்கு பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் செலுத்தி ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்து தன்னுடைய உள்ளத்தின் பாரங்களை, நன்றிகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆண்டவரிடத்துல போய் காணிக்கை செலுத்துகிறது கர்த்தரை பணக்கார ஆக்கிறதுக்காக இல்லை, கர்த்தரிடத்துல நம்முடைய உள்ளத்தை சொல்லுகிறதற்கு, நன்றி சொல்லுகிறதற்காக. அதே நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நாம் எந்த காணிக்கைகளை அர்ப்பணிக்கணும், துதி பலிகள் ஆகிய ஸ்தோத்திர பலிகள், ஆண்டவருக்கு உள்ளத்தின் பலிகள் ஆகிய நன்றி பலிகள் கர்த்தருக்கு செலுத்த வேணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப கர்த்தர் என்னுடைய ஜனங்கள் என்னிடத்துல வரும்போது அவங்க உள்ள நிறைந்தவர்களா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும். நிறைய பேர் பாருங்க, இன்னைக்கு சென்னையிலையும் மகாராஷ்டிரால டெல்லியிலையும் கொரோனா அதிகமாகி நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பரிதாபம். ஒரு ஆள் இறந்துட்டா ஒரு வீட்டுக்கு பெரிய இழப்பு. ஒரு வேலை இல்லைன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இல்லைன்னா அந்த வேலை இருக்காது, பணம் இருக்காது, அந்த குடும்பம் எப்படி போகும் தெரியாது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே நம்மை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றியுள்ள இருதயத்தோட 1 hour நேரம் கழித்து நம்முடைய பலத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்துல தேடி வந்து, ஆண்டவரே என்னையே என் குடும்பத்தை நீ பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்க சொசைட்டியை, எங்க ஜெபத்தை கேட்டு இந்த தேசத்தை நீ பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்படி இஸ்ரவேல் ஜனங்க வந்து சொன்னது போல நீங்களும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல வந்து பலி செலுத்துகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு அடுத்துதான் ஏசாமி காலத்துல தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஏன் சொன்னா, நான் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அரண்மனையில் இருக்கிற என்னுடைய தேவனுடைய பெட்டியோ கூடாரத்தில் இருக்குது. நான் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படி சொன்னாரு. ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கல. உன்னுடைய கரங்கள் இரத்த கரை படிந்திருக்கிறது, உன் மகனாகிய சாலமோன் அந்த வேலையை செய்வான் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். சாலமோன் காலத்துக்கு பிறகு 3 முறை அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு எழும்பினது. 3வது முறையா ஏசாமி காலத்துல அந்த எருசலேம் தேவாலயத்துல ஆண்டவர் போனார். அந்த டெம்பிள் கோட்டை நம்ம பிக்சர்ல பார்க்கலாம். அப்ப 3வது காலமா ஏசாமிக்கு அப்புறம் சீஷர்கள் வீடுகளில கூடினாங்க. வீடுகளுக்கு அப்புறம் இப்போ ஆலயங்களை எழுப்பி அந்த ஆலயங்களிலே ஜனங்கள் போய் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. இது ஆவியானவருடைய காலம். ஆண்டவரை ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி நிரப்பி அனுப்புவார். ஏன் சொன்னா, நீ விழுந்து விழுந்து எழுது ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. நீ விழுந்து விழுந்து எழுந்து ஆண்டவருக்காக நிக்கிறேன்னு சொல்றது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அபிஷேகம் இல்லாத ஜனங்கள் பாவத்திலே முழுகி கிடப்பாங்க.
சும்மா சடங்காச்சாரமா ஆலயத்துக்கு வருவாங்க. ஆனா அபிஷேகம் பெற்றவர்கள் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக எழும்பி ஊழியம் செய்வாங்க. கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையில நிற்பாங்க. அதனால தான் ஆலயத்துக்கு வருகிறவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். தன்னுடைய பிரசன்னத்தினாலே வல்லமையினாலே நிரப்பி அனுப்புகிறார். இதே சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் 84 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பாங்க. ஏன் துதிக்கிறாங்க தெரியுங்களா? They are not just coming into a building. They are not just coming into a group. அவங்க ஆண்டவரை பார்த்து வருவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னார். அவர் மகிமையுள்ள தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிற அந்த தேவன் மகிமையுள்ள தேவன். அவர் சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அப்ப ஆண்டவரை துதிக்கிற அந்த ஆராதனை நேரத்தை நீ என்னைக்கும் விடக்கூடாது. சபையில ஒவ்வொரு சபையிலும் ஒரு ஆராதனை நேரம் என்று இருக்குது. அந்த ஆராதனை நேரத்துல ஒரு 3 பாடலனா பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்க அழைத்து செல்வோம். அப்ப அந்த துதி பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிறதையும் ஆராதனை பண்ணி பாடுகிற நேரங்களிலே கர்த்தரை மகிமையாய் ஆராதிக்கிற அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடி தேடி அவருடைய அபிஷேகத்தை அவர்கள் மேல ஊற்றுவார். அந்த அபிஷேகம் பெற்றவங்க கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பாங்க. அந்த அபிஷேகம் பெற்றவங்க ஆவியின் வரங்களை, அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருப்பாங்க. தீர்க்க தரிசன வரங்களை பேசிக் கொண்டிருப்பாங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு நீ பேப்டிசம் எடுத்து? நீ இருக்கிற நிலைமையிலே இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. ஒரு குழந்தை வளராமையே இருக்குதுன்னு வச்சுங்க, 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைய தூக்கினே போயின்னு வந்துன்னு இருந்தான். அந்த தகப்பனாருக்கு எப்படி இருக்கும், தாயாருக்கு எப்படி இருக்கும்? இந்த குழந்தை 15 வருஷம் ஆயிடுச்சு, வளரவே இல்லை, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற தேவ பிள்ளைய நீ ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை. அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மறுபடியுமாய் பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்த பிறகு நீ படிப்படியாய் கர்த்தருக்குள்ள வளரலனா நீ ஒன்னும் எழ முடியாத சப்பானியா உட்கார்ந்து இருக்கிற ஒரு சப்பானியா இருப்ப. நீ ஆவிக்குரிய சப்பானியா இருப்பீங்க. ஆண்டவரே, இந்த நிலைமை வேண்டாம், என்னை அபிஷேகம் பண்ணும், ஒரு துதியின் ஆவியினாலே நிரப்புங்க, என்னை துதிக்கிற பிள்ளையாய் அபிஷேகம் பெற்ற பிள்ளையாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம்மை ஆண்டவரிடத்துல கேட்டு நம்மை அபிஷேகத்திலோ துதியிலோ நம்மை நடத்துகிற தேவனிடத்துல நம்மை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த வசனம் 4வது வசனம் சொல்லுது, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள். வீடு, ஆண்டவருடைய வீடு ஏதோ சாதாரணமா வந்து போகிற ஒரு ஸ்தலம் இல்லை. நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம போகும்போது நம்ம செப்பல்ஸ் எல்லாம் வெளியே கழட்டிட்டு பத்திரமா உள்ள போய் இது என் வீடு அப்படி சொல்றோம். அப்புறம் நம்ம வீட்டை பார்த்த உடனே இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு. சிலரு அவங்க சொந்த பேரை எழுதி வச்சிருப்பாங்க. இது ஹவுஸ் ஆஃப் ஜோயல், ஹவுஸ் ஆஃப் பால் அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த வீடு என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோட நம்ம அதை பார்க்கணும். 2வது, அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இது என் வீடு அப்படி சொல்லி சந்தோஷமா பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய ஆலயத்தை கர்த்தர், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ஸ்தலம், நான் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். என்னை தேடி என்னுடைய சமூகத்தை தேடி இந்த ஜனங்கள் வருகிறாங்க. இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். they are blessed people. அவங்க
எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பாங்க. அதே அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உன்னுடைய கால்கள் வருது, உன்னுடைய கைகள் வேதத்தை எடுத்து படிக்குது, ஆனா உன்னுடைய இருதயமோ மகா கொடியதோ மகா கசப்பு நிறைந்ததோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுமா இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி அவங்க செவ்வையான வழியில போவாங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தின் பலன் ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே கிடைக்கும். அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்றதுக்கு தான் ஆண்டவருடைய வீட்டுக்கு வரணும். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றாலும் சிலர் அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு சிம்சோனை போல நிற்பாங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றாலும் சிலர் அதை விட்டுட்டு கேயாசியை போல பண ஆசையில இருப்பாங்க. ஆண்டவரை அபிஷேகம் பெற்றாலும் சிலர் பண ஆசையினாலே பொய் சொல்லி அனனியான் சப்பீராளை போல கர்த்தருடைய வீட்டில் இருப்பாங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்க வேணும். ஆகான் என்ற ஒருத்தரை பற்றி வேதத்தில் சொல்லுது, அவன் ஆண்டு தீட்டான காரியங்களை கொண்டு வந்து தன் கூடாரத்திலே மறைத்து வைத்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி வந்தது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய தோல்வி. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு கோத்திரத்தார் ஒரு ஆகான் தீட்டுப்பட்டதுனால இந்த காரியம். அப்போ உன்னுடைய வீட்டுல உன்னுடைய இருதயத்துல நீ தீட்டுப்பட்டு இருப்பாயானா அது பெரிய தோல்வியை உனக்கு மாத்திரம் இல்ல, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த தோல்வியை கொண்டு வரும். உன்னுடைய வீட்டுல என்ன இருக்குது யோசித்து பார். இருதயம் மாத்திரம் இல்ல, வீட்டிலே என்ன இருக்குது? செவ்வையான வழியை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் செய்து சேர்த்து வீட்டுல வச்சுட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட எங்க பலன் கிடைக்கும்? அந்த வசனம் சொல்லுது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வேளையில தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய நடை எல்லாம் ஒன்றாய் சீராய் இருக்க வேணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதுதான் உன்னை பற்றி நீ ஆராய்ந்து பார்க்கிறதற்கு ஒரு நேரம் கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தை தேடி நீ ஓடி வரும்போதுதான் உன்னை பற்றி நீ ஆராய்ந்து பார்க்கிறதற்கு ஒரு நேரம் கிடைக்கும். தேவனுடைய சபையில அவர் பரிசுத்தமாய் எழுப்பி நிற்கிற வேளையில அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னால உன்னை நிறுத்தி பார்க்கும் போதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அடுத்ததாய் 6வது வசனம் சொல்லுகிறது, 84:6, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களும் நிரப்பும் என்று வேதம் சொல்கிறது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை. ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நான் உம்முடைய பிள்ளையா வாழ்றேன், நீ விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த பிரச்சனையிலிருந்து என்னால மேற்கொள்ள முடியலையா கர்த்தாவே? இந்த பிரச்சனையிலிருந்து என்னால மேற்கொள்ள முடியலையே கர்த்தாவே? அழுந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறாங்க. மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். அழுது 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 ஆண்டவருடைய சமூகத்துல நடந்து அதை கரெக்டா என்ன பண்றாங்க? நீரூற்றாக்கி கொள்கிறாங்க.
ஒரு நீரூற்று பார்த்தீங்களா, அந்த நீரூற்றை பார்த்த உடனே நமக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த தண்ணியை பார்த்த உடனே முதலாவது நமக்கு மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும். ரெண்டாவது அந்த நீரூற்று பொங்கி 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 வர்றது, அது பொங்கி வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் செழிப்பாக்கும். அதுபோல நம்மிலிருந்து ஆண்டவருடைய அபிஷேகம் பொங்கி 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 நம்முடைய வாழ்க்கையை அது செழிப்பாய் மாற்றும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய ஆலயம் அது வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ் சொல்லலாம். நம்ம அது என்ன கேட்டீங்கன்னா, அது எப்படி சொல்லுவேன்னா, ஆண்டவருடைய வீடு அது ஸ்டோர் ஹவுஸ் போல சேமித்து வைக்கிற ஒரு கிடங்கு. அப்ப ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த வீட்டுல எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அடுக்கி வச்சுட்டு இருக்கோம், ஷெல்ஃப்ல எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி. ஒரு இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னை உண்டு, இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய வல்லமை உண்டு, இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய அதிசயங்கள் உண்டு, இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய அற்புதங்கள் உண்டு, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய சுகம் உண்டு, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு, இன்னொரு பக்கம் ஒரு லாங் லைஃப் ஆண்டவர் கொடுப்பார், இன்னொரு பக்கம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருப்பார், இன்னொரு பக்கம் ஆகாரத்தை ஆண்டவர் வைத்திருப்பார், இன்னொரு பக்கம் ஜனங்களுக்கு அந்த ஆகாரத்தை புசித்து குடிக்கிறதுக்கு பலனை ஆண்டவர் கொடுத்திருப்பார், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்குள்ளே பலனாய் இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னன்னா, ஆகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார், நல்லா புசித்து குடித்து இருக்கலாம்னு சொல்லி. இம்மைக்காக மாத்திரம் நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் இம்மைக்காக மாத்திரம் வாழக்கூடாது, மறுமைக்காக நித்திய ஜீவனுக்காக வாழணும். அப்ப நம்ம சாப்பிடுறது குடித்து புசித்து குடிக்கிறது நல்லதுதான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நாம் கடந்து போகிற ஒரு நாள் வரும், இல்ல ஆண்டவர் வருகிற ஒரு நாள் வரும். தன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை தேடி வருவார். அந்த சபைக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை கொண்டு தன்னோடு கூட மணவாட்டிகளாய் ஆண்டவர் கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. அப்ப இந்த ஸ்டோர் ஹவுஸ்க்குள்ளே நாம் நுழைந்து ஆண்டவருடைய தேவ சபைக்குள்ளே நுழைந்து, ஒருத்தர் கேட்கிறாங்க எனக்கு சுகம் வேணும்னு சொல்லி, ஒருத்தர் கேட்கிறாங்க எனக்கு வேலை வேணும்னு சொல்லி, ஒருத்தர் கேட்கிறாங்க எனக்கு ஆவியின் வரங்கள் வேணும்னு சொல்லி, ஒருத்தர் கேட்பாங்க எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய பல தரப்பட்ட காரியங்களை கேட்பாங்க. அது ஒரே ஆண்டவர் தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி அவர்களுக்கு ஏற்ற தேவைகளை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டே இருப்பார். அதே போல ஆண்டவர் அவர்களை மேலும் மேலும் அவங்களை அபிஷேகத்தின் ஆழங்களுக்குள்ளே நடத்துவார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், ஆண்டவரிடத்துல பலன் கொள்ளுகிற மனுஷன். அப்ப இந்த பலன் கொள்ளுகிற மனுஷன் எப்படி இருப்பாங்க? இந்த பலன் கொள்ளுகிற மனுஷனை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட கர்த்தருடைய பெயரோடு கூட வருகிறவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம வெளியில போய் செய்யாத பாவங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துட்டு ஆண்டவருடைய வீட்டுல வந்து இதை எடு அதை எடு எடுத்துட்டு போலான்னு சொல்லி நம்ம எந்த காரியத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தொட முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் போறேன். நிறைய நேரம் பாருங்க, இந்த ஃப்ளைட் நீங்க போறதை பார்க்கலாம். அந்த ஃப்ளைட் போகும்போது அந்த ஃப்ளைட் மேல சில எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியினுடைய பிளாக் அவங்க வச்சிருப்பாங்க. ஒரு ஷிப்பு போகுதுன்னா அந்த ஷிப்பு யாருடைய ஷிப்புன்னு சொல்லி ஒரு சின்ன பிளாக் இருக்கும். ஒருவேளை இந்த தேசத்தினுடைய ஷிப்ன்றதுக்கு அடையாளமா
ஒரு பிளாக் இருக்கும். குவைத் தேசம்னா குவைத்தினுடைய பிளாக் இருக்கும். இல்ல இந்தியானா இந்தியாவுடைய பிளாக் எங்கேயோ ஒரு இடத்துல அதை வச்சிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம் இது இந்த தேசத்தினுடைய பிளாக்னு சொல்லி. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்குள்ளே போகும்போது ஆண்டவருடைய ரத்தத்தின் முத்திரை நம்முடைய நெத்தியிலே பதித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சபைக்குள்ளே போகும்போது பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை நம்முடைய பதித்திருக்க வேணும். எப்படி அந்த பிளாகோட அந்த ஃப்ளைட்டோ ஷிப்போ போதோ அது போல கர்த்தருடைய சபைக்குள்ளே போகும்போது நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் உன்னை அடையாளப்படுத்தி வைத்திருக்க வேணும். அவர்களுக்கு தான் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் தேவனுடைய சபையிலே இருக்கிற அந்த பொக்கிஷங்களை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அப்ப அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவருடைய சபையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய முத்திரையை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய சிந்தை நமக்கு இருக்க வேணும். இயேசுவின் சிந்தை நமக்கு இருக்க வேணும். இயேசுசாமி இந்த பூமிக்கு வந்தப்போ சுற்றி திரிந்து எல்லாரும் வழி தப்பி திரிகிற ஆடுகளை போல, எல்லாரும் வழி தப்பி திரிகிற ஆடுகளை பார்த்து அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது. எனவே எந்த நேரத்திலும் ஒரு ஆத்தும பாரம் இயேசுவை போல, இயேசுவின் சிந்தை உள்ளவங்க இயேசுவை போல ஒரு ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஒரு பாடல் உண்டு, பாதை தெரியாத ஆட்டை போல என்ற ஒரு பாடல். அந்த பாடலை நாம் பாடலாமா? பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து கொண்டிருக்கிற ஆயிரமான ஆத்துமாக்கள் இன்றைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு பக்கம் வேலை போயிடுச்சு, இன்னொரு பக்கம் பணம் இல்லை, இன்னொரு பக்கம் இருக்க இடம் இல்லை. இந்தியாவில் பார்த்தோம்னா நிறைய ஏழை ஜனங்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமே இல்லாம இருக்கிறாங்க. கூலி வேலை செய்ததான் சாப்பாடு, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்தா தான் வீட்டு வாடகை. இப்படி பல காரியங்கள் இருக்கிற வேளையில என்ன செய்யறது என்று சொல்லி பாதை தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்களுக்காக அங்கலாய்க்கிற ஜனங்கள், அங்கலாய்க்கிற இருதயம் கொண்டவங்க யாரும் இல்லை. பாதை தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம நிறைய ஒண்ணு அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் செய்யலனாலும் பிரச்சனை இல்லை, முட்டி போட்டு அழுது அழுது ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தாவே எங்க ஜனங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி கேட்டாவே போதும், ஆண்டவர் காப்பாற்றுவார். கடந்த 2-3 தினங்களா டெய்லி ஒரு சூசைட் கேஸ் இந்த குவைத் தேசத்துல கேட்டு கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பல காரியங்கள் இது போல நடந்துட்டு இருக்குது. கொலைகளும் கொள்ளைகளும், உபச்சார வேசித்தனங்கள், பாதை தெரியாத ஜனங்கள். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பாவிகளை மனம் திரும்பி அழைத்து சபைக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை பரலோகம் சேர்க்கிறது தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சிலர் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல நான் மட்டும் சுகமா இருந்தா போதும்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கிறீங்க. சிலர் நான் மட்டும் சுகபோகமா இருந்தா போதும்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கிறீங்க. சிலர்
எங்கு நானும் எங்க குடும்பமும் மாத்திரம் சுகமா இருந்தா போதும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகத்தான் நான் இறங்கி வந்தேன். அழிந்து கொண்டிருக்கிற அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்ணீரை துடைக்க தான் நான் இறங்கி வந்தேன். அவர்களுக்கு வேதனையை போக்க தான் நான் இறங்கி வந்தேன். அவர்களை நீ சந்திக்கிறதுக்காக தான் உன்னை நான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிறதற்கு தான் உன்னை சபையிலே கொண்டு வந்து என்னுடைய அபிஷேகத்தினாலே என்னுடைய வார்த்தையினாலே நிரப்பி வைத்திருக்கிறேன். என்னுடைய சிந்தை உனக்கு இருக்குமானா உனக்கு எதிரில் இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக வேண்டி நீ சபைக்குள்ளே வந்து நீ அழுது ஜெபிப்பாயே. ஏசாமியினுடைய கண்ணீர், ஏசாமியினுடைய வேதனை உன்னுடைய வேதனையாய் உன்னுடைய கண்ணீராய் மாறட்டும். ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் தன்னுடைய முதுகை காட்டி அதில் ஆழமாய் இருக்கிற காயங்களை ஆண்டவர் காட்டினார். ஏன் சொல்லுங்க? அந்த சகோதரி கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே இதை எனக்கு காட்டுறீங்க? ஆண்டவர் சொன்னாரு, மகளே, நீ செய்கிற பாவங்கள் இந்த காயத்து மேல காயம் படுகிறபடி என்னை அடிக்கிற போல எனக்கு வலிக்குது மகளே, நீ பாவம் செய்யாதே. அப்ப அநேக ஜனங்கள் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக வேண்டி கர்த்தருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களை பாவத்தை விட்டு திருப்புகிறவன் யார் என்று சொல்லி சபையிலே ஜனங்களை ஆண்டவருக்காக ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தருடைய சிந்தையை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிற ஒரு இடம்தான் இந்த தேவ சபை. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி தன்னுடைய மன வாஞ்சைகளை தன்னுடைய பாரங்களை ஜனங்களுக்கு கொண்டு செல்லுகிறதற்கு ஆண்டவர் இங்கிருந்து ஆட்களை அனுப்பும்படி ஆண்டவர் இறங்கி வந்து, என்னுடைய மகனே மகளே, உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய தாளந்துகளையும் உன்னுடைய பொருட்களையும் என்னுடைய சமூகத்திலிருந்து நீ அனுப்புவாயானா நான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் கொட்டி கொடுப்பேன். நிறைய பேருடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு தெரியுமா? இயேசு மேல இல்லை. நிறைய பேருடைய அஸ்திபாரம் நாம செய்யற வேலை, நம்முடைய செய்யற பணம், நமக்கு வர சம்பளம், நமக்கு வருகிற நமக்கு இருக்கிற சொத்து சுகம், அது மேலதான் இருக்குது. மத்தேயு 7 அதிகாரத்துல 24வது வசனம் சொல்லுகிறது, கன்மலையாகிய கிறிஸ்து மீது கட்டப்பட்ட ஒரு வீடு. நம்முடைய வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டிருக்கணும்னு சொன்னா, கன்மலையாகிய கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மத்தேயு 7 அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க பார்த்தீங்களா, கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு. இயேசுவாகிய கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடா இருக்கணும். நம்முடைய அஸ்திபாரம் நம்முடைய வேலையா, நம்முடைய அஸ்திபாரம் நம்முடைய கையில் இருக்கிற பணமோ பேங்க் பேலன்ஸோ நம்முடைய சொத்தோ இருக்கக்கூடாது. இயேசுவுக்காக தியாகமாய் வாழுகிற ஜனங்களை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் அவருக்காக பாரம் உள்ளவர்களாய் போகிறதற்கு prepare பண்ணுகிற ஒரு ஃபேக்டரி தான் ஆண்டவருடைய ஆலயம். When you come to the house of God, you will not go without the burden what God is giving in your life, and you will not go without the plan what God has given, what God has kept in your life. உடைய வாழ்க்கையில உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ போவ. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை டிஸ்டர்ப் பண்றதுதான் பிசாசு. ஆண்டவருடைய பிளான்ல ஆண்டவருடைய திட்டங்களை சபைக்குள்ளேயே இருந்து சில ஆட்கள் சில சபையினுடைய திட்டங்களை கெடுக்கிறவங்க சத்துரு. ஏன்னா
ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதை பிசாசு ஒரு காலம் விரும்புகிறதில்லை. தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நீ சபைக்கு விரோதமாய் நிற்பாயானா, சவுல் கிட்ட ஆண்டவர் பேசினார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி பேசினாரு. நீ பிசாசோட உடன்பட்டு நீ சபைக்கு விரோதமாய் சபைக்குள்ளவே இருந்து நீ செய்வாயானா, நீ முள்ளில் உதைத்துக் கொண்டிருக்கிறாய். It is hard for you to kicking against the thorns. ஒரு முள் இருக்குது, அந்த முள்ளிலே உன் காலை குத்தினே இருந்தேனா அந்த முள்ளுக்கு இல்ல வலி, உனக்கு தான் வலி. பிசாசு சபையை கெடுக்கிற காரியங்களை உன்னை வைத்து செய்யாதபடி உன்னை நீ பாதுகாத்துக் கொள். தேவ பிள்ளையே, சத்துருவினுடைய திட்டங்களுக்கு நாம் உடன்படாம கர்த்தருடைய சபையை கட்டுகிறவர்களை கர்த்தர் அந்த சபையிலிருந்து எழுப்பட்டும். அந்த எழுப்புகிற ஜனங்களோடு கூட ஆண்டவரே என்னையும் கூட இணைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்டணும். அப்படி ராஜ்யத்தை கட்டணவங்களே கர்த்தருக்கு அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டிக்கொண்டே இருப்பார். நிறைய பேரு, நிறைய பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக சாதித்தாங்க. நாம வாழ்ந்தது முக்கியம் இல்ல, கர்த்தருக்காக சாதிக்கிறது தான் முக்கியம். அப்ப எதையாவது நீங்க ஆண்டவருக்காக சாதிக்கிறதற்கு உங்களை விட்டு கொடுங்க. அப்ப சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல சபையை தேடி இருக்கிறேன், ஒரு நல்ல சர்ச், சக்சஸ்ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கிற நல்ல சர்ச்சை தேடி இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. My dear friend, I tell you, you will never find a good church or a powerful church. எல்லா சபையிலும் ஏதாவது ஒரு குறையை நாம் கண்டுபிடிச்சிடுவோம். அந்த குறையை பார்த்துட்டு நாம வெளியே போயிடக்கூடாது. எல்லா சபைகளிலும் மனுஷர்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்க தேவர்கள் அல்ல. எல்லா பாஸ்டர்ஸ்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். ஒரு குறை இருக்கும், அந்த குறைகளை மீறி ஆண்டவருடைய சபையில ஆண்டவரை தேடி நீங்க வருவீங்களானா அந்த சபையிலிருந்து கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். எனவே நீ இருக்கிற சபையில ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், அபிஷேகிப்பார். இரண்டாவது, இருக்கிற சபையில நீங்க இருந்து ஸ்ட்ராங்கா இருந்து ஊழியம் செய். ஸ்டிக் ஆன் டு தி சர்ச் ஆஃப் காட். ஆண்டவருடைய சபையில நீ இணைந்து கொள். அப்படியே மிதந்து போற அந்த தெர்மோகோல் போல மிதந்து போற ஒரு சின்ன பொருட்களை போல இல்லாம ஆண்டவருக்குள்ளே ஆவியில முழுகி இருக்கிறவர்களா இருக்கணும். ஸ்டிக் ஆன் டு தி சர்ச். ஆண்டவருடைய சபையில நீ இணைந்து கொள், ஸ்ட்ராங்கா உறுதியா இரு ஆண்டவருடைய சபையில. அப்ப முதலாவது சொன்னேன், ஆண்டவருடைய சபையில நீ இணைந்திரு, ஆண்டவருடைய சபையில உறுதியாயிரு. மூன்றாவது, ஆண்டவருடைய கிரியைகள் வேலைகளை செய்கிறதுல நீ பங்கு கொள். ஆண்டவருடைய வேலை சபையிலிருந்து தான் புறப்படும். எங்கேயோ ஒரு ரோட்ல வீட்டுல எங்க நான் ஆண்டவருடைய ஆன்லைன்ல பாத்துக்கிறேன் அப்படின்னா ஆன்லைன்ல எந்த வேலையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க மாட்டாரு. சபையிலிருந்து தான் உன்னுடைய ஊழியம் புறப்படும். சபையில தான் ஆண்டவர் உன்னுடைய வாட் இஸ் யுவர் காலிங் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப சபையில இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வேலைகளை நீங்க செய்வீங்களானா கர்த்தர் உங்களை வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுவார். அப்ப சபையில நீ இணைந்து ஆண்டவருக்காக நீ எதை செய்கிறாயோ அதுதான் விதை. ஆண்டவருக்காக நீ செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்துல விதையாய் நீ விதைக்கும் போது அதன் பலன் பெருசா ஆண்டவர் பலனை 60 100 பலன் கொடுக்க செய்வார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, பஞ்ச காலத்துல ஈசாக்கே
நீ இந்த தேசத்தை விட்டு நீ போகாத, நீ விதைக்கிற விதை 100 மடங்கு பலன் கிடைக்கும். பஞ்ச காலத்துல 100 மடங்கு பலன் கிடைக்க செய்தார். தேவனுடைய சபையில நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய். தேவ சபையில தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். We may be the small people, the place where we worship, that may be a small place. ஒரு சாதாரண இடத்துல சாதாரண ஆட்களாய் ஆண்டவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா. அப்ப அந்த சபையில நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய். நீ ஒருவேளை சபைக்கு விரோதமாய் நின்று தீமையை விதைப்பாயானால் நீ தீமையை தான் அறுப்பாய், 100 மடங்கு அறுப்ப. I warn you in this time. அதே நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நல்லதை விதைப்பாயானால், கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்வாயானால், கர்த்தருக்கென்று நன்மைகளை விதைப்பாயானால் கர்த்தர் வாழ்க்கையில நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென், பிரைஸ் காட். ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்தவளை என்றைக்கு ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. சந்ததிகளாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிற தேவன், அவளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 16:18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஏசாமி பேதுருகிட்ட சீஷர்கள்கிட்ட கேட்டாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்ப சீமோன் பேதுரு சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இந்த சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். சபைக்குள்ள வந்து ஆண்டவரை கண்டுபிடிக்கிறவங்கள ஆண்டவர் இனம் கண்டு கொண்டு அந்த ஆட்களை வைத்து தான் ஆண்டவர் சபையை கட்டுவார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களையும் கூட அது போல நடத்தட்டும். ஒரு சபையை கட்டி எழுப்புகிறவங்கள பரலோகம் சும்மாவே விடாது. அவங்களை நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நல்ல நடத்துவார். அதுக்கு தான் தாவீது ராஜா சொன்னாரு, அவருடைய 23ஆம் சங்கீதத்துல 23ஆம் சங்கீதம் முழுவதுமாய் ஆசீர்வாதமான சங்கீதம். அந்த சங்கீதத்துல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார். இந்த தாவீது படாத பாடே இல்லை. சவுல் ஒரு பக்கம் துரத்தினாரு, அமலேக்கியர்கள் ஒரு பக்கம் துரத்தினாங்க. இப்படி பல பக்கம் அவருக்கு நெருக்கங்கள். சீமையை ஒரு பக்கம், தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமின் பிரச்சனைகள் ஒரு பக்கம். இப்படி பல நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கங்கள் மத்தியில தாவீது ஆண்டவரோடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவர் படிப்படியா ஆசீர்வதித்து உயர்த்த ஆண்டவர் தாவீது பாடுறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய சபையில நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எனவே ஆண்டவருடைய சபையில நாம் ஒரு அங்கமாய் பலனாய் இருந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நாமும் நம்முடைய குடும்பமும் பயன்படட்டும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஆண்டவரையே பாருங்க.
அவர் மகிமையாய் இருக்கிறதை பாருங்க. அந்த மகிமையுள்ள தேவன் மகிமையாய் சபையில எழும்பும் போது நம்மை ஆண்டவர் பார்த்து, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உன்னை என்னுடைய பரலோக ஆசீர்வாதங்களினாலே நிரப்பட்டும், மகிமையினாலே நிரப்பட்டும், அபிஷேகத்தினாலே நிரப்பட்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய சபையிலே தேவன் எழுந்தருளுவார். ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏதோ தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏதோ தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் அழுந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சபைக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து உம்முடைய ஆண்டவரே பொக்கிஷ சாலையிலே எங்களுடைய தேவைகளை நாங்கள் எடுத்துக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஆண்டவரே வானத்தின் பலகணிகளை திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே கர்த்தர் மகிமையாய் இறங்கி வந்து உம்முடைய ஆலயத்திலே துதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆலயத்தை தேடி ஓடி வருகிற ஜனங்களாய் நீர் மாற்றுவீராக. கர்த்தருடைய மகிமை நிறைந்த அந்த ஸ்தலத்துக்கு ஓடி வருகிறவளாய் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை தேடி வருகிறவங்க ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. நீ சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் உடைய கர நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைக்கென்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. God bless you all. Amen. Amen.